ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இருக்க ஒரே கேள்விதான். Why are you gay? I oppose homosexuality. लड़की और लड़की शादी करें आपस में, लड़का लड़का आपस में शादी करें, हम तो राजी नहीं इस बात में, हमको अच्छा नहीं लगा. 2008 நடந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்றேன். கிறிஸ்டி ருக்மணி அப்படிங்கிற ரெண்டு பெண்கள் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அவங்க நல்லா பழக்கம். அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த டைம்லேயே ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஆனா இதை சொன்னா அந்த சொசைட்டி ஏத்துக்குமா? கண்டிப்பா இல்ல. அதனால அவங்களுக்குள்ளேயே அதை வச்சுட்டு இருந்திருக்காங்க. அடுத்த சில வருடங்கள்ல கிறிஸ்டிக்கும் சரி ருக்மிணிக்கும் சரி வெவ்வேறு ஆண்கள் கூட கல்யாணம் ஆகுது. ஒரு இயல்பான கணவன் மனைவி வாழ்க்கை எப்படி போகுதோ அதே மாதிரி தான் அந்த ரெண்டு குடும்பத்துக்குமே போயிட்டே இருந்திருக்கு. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டியும் சரி ருக்மிணியும் சரி அவங்களோட அந்த லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பை சீக்ரெட்டா கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. நாளடைவுல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒரு சந்தேகம் வந்து இவங்களை வார்ன் பண்றாங்க, இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு. ஆனா பல வாட்டி வார்ன் பண்ணியுமே இவங்களோட ரிலேஷன்ஷிப் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. ஒரு கட்டத்துல கிறிஸ்டியும் ருக்மிணியும் ஒன்னா இருக்கும்போது குடும்பத்தோட சேர்ந்து கையும் தளவுமா பிடிக்கப்படுறாங்க. அந்த நாள் அவங்கள பயங்கரமான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அசிங்கமா திட்டிட்டு இதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அன்னைக்கு நைட் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த ரெண்டு பெண்கள் கிறிஸ்டியும் ருக்மணியும் மேல கெரோசின் ஊத்திக்கிட்டு தன்னைத்தானே எரிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. மறுநாள் போலீஸ் வந்து பார்க்கும்போது ரெண்டு பேருமே அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரி அவங்களோட உடல் எரிஞ்சு போய் அந்த இடத்துல இருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியா இருந்தாலும் இது மட்டும் இல்லாம 1995 இருந்து 2003 வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு சர்வேல கேரளால 22 லெஸ்பியன்ஸ் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ரிப்போர்ட் ஆனதே 22னா அப்ப ஆகாம எத்தனை இருக்கும்ட்டு. இப்ப நம்ம எல்லாருக்குமே காமனா எழும்புறது ஒரே ஒரு கேள்விதான். ஒரு கேவா இருக்கிறதுனாலயோ லெஸ்பியனா இருக்கிறதுனாலயோ சொசைட்டில இப்படி ஒரு பின்விளைவுகள் அவங்களுக்கு ஏற்படும் தெரிஞ்சு ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, ஏன் அதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற கேள்வி கண்டிப்பா எழும்பும். ஆனா இங்க ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் தான் வந்து சேம் செக்ஸ்ல ஈடுபடுறாங்க, கேவா இருக்காங்க, லெஸ்பியன்ஸா இருக்காங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அனிமல்ஸும் பேர்ட்ஸும் கூட சேம் செக்ஸ்ல ஈடுபடுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சோ இதெல்லாம் பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வித்வுட் கெட்டிங் டிலே, ஹலோ எவ்ரிபடி, நான் லோகேஷ் விஜய். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. டீப்பா அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி கேனா யாரு லெஸ்பியனா யாருன்னு தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஜென்ரலாவே ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஈர்ப்பு அட்ராக்ஷன் ஏற்படும். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்து ஈர்ப்பு வரும். ஆனா எப்போ ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆணை பார்த்து ஈர்ப்பு வருதோ, அந்த ஆண் மேல காதல் வருதோ அவங்கள கேன்னு சொல்றோம். எப்போ ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் மேல ஈர்ப்பு வருதோ, ஒரு பெண் மேல காதல் வருதோ அவங்கள லெஸ்பியன்ஸ் சொல்றோம். இந்த ரெண்டு கைண்ட் ஆஃப் பர்சன்ஸை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஏன் அவங்களுக்கு அது பிடிக்குது, ஏன் இப்படிலாம் பண்றாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த போனு அந்த வீடியோஸ் தான் அவங்கள அப்படி மாத்திருச்சு. நான் அடிச்சு சொல்லுவேன்னு நீங்க சொல்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, காமசூத்ரான்ற ஒரு புக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா காமசூத்ரான்ற பேரை கேட்டாலே உலகம் முழுக்க அது செக்ஸை பத்தியும் செக்ஸ் பொசிஷன்ஸை பத்தியும் எழுதியிருக்க ஒரு ஸ்பெஷலான புக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது செக்ஸை பத்தி மட்டும் கிடையாது, லைஃபை பத்தின நிறைய விஷயங்கள், ரிலேஷன்ஷிப், எமோஷன், அட்ராக்ஷன், பிளஷர்ஸ்னு எத்தனையோ விஷயங்களை பத்தி பேசியிருக்கு. 4th century BCEல வாட்சாயனான்ற ஒருத்தர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காரு. 4th centuryனா சுமார் 2400 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ஷாக் ஆகலாம். அந்த புக்கோட 9th சாப்டர்ல ஹோமோசெக்சுவாலிட்டியை பத்தி எழுதியிருக்காங்க. ஓரினை சேர்க்கையை பத்தி, ஒரு ஆணோட உடலுறவு கொள்றதை பத்தியும், ஒரு பெண்ணோட உடலுறவு கொள்றதை பத்தியும் எழுதியிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? பட் நம்பிதான் ஆகணும். அதுல கிளியரா இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணும் திருமணம் செய்வதற்கோ, ஒரு பெண்ணும் திருமணம் செய்வதற்கோ, அதாவது சேம் செக்ஸ் மேரேஜ் பண்றதுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதுவுமே ஒரு வகையான காதல் தான் அதுல எழுதியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்தியன் ரைட் பண்ண ஒரு புக்ல இந்த சேம் செக்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்தியாவில் இருக்க சில கோயில்கள்ல நம்ம பார்த்தனாலுமே ஒரு ஆணோட உடலுறவு கொள்ற மாதிரியும், ஒரு பெண்ணோட உடலுறவு கொள்ற மாதிரியும் சிற்பங்கள் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்டது 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு கோவிலுங்கிறது இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான விஷயம் தான் எல்லாருமே பாக்குறது. அப்போ அந்த கோவிலோட செவுத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்களை சிற்பங்களா செதுக்கி வச்சிருக்காங்கன்னா அப்ப அது எவ்வளவு ஒரு காமனா இருந்திருக்கும்ன்றத யோசிச்சு பாருங்க. காமசூத்ரா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ரெகக்னைஸ் பண்ண இந்த சேம் செக்ஸ், அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடலுறவு கொள்றது, கல்யாணம் பண்றதுன்னு அதில் ரெகக்னைஸ் பண்ண ஒரு விஷயம். ஆனா இப்ப ஸ்டில் இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு ஆணும் திருமணம் செய்வதோ, ஒரு பெண்ணும் திருமணம் செய்வதோ லீகல் கிடையாது. இதெல்லாம் தாண்டி ஒரு கொடுமை என்னன்னா, கேவா இருக்க ஒரு ஆணோ இல்ல லெஸ்பியனா இருக்க ஒரு பெண்ணோ அவங்க இப்படிதான் அப்படிங்கிறத வாயை திறந்து ஓப்பனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலிஸ் கிட்டயோ சொல்ல முடியாது. சொன்னா சில இடங்கள்ல கொலை பண்ணி போட்டுருவாங்க, இல்ல அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க. இதாங்க ரியாலிட்டி. ஆனா ஒத்துக்கிறேன், புதுசா ஒரு விஷயம் சில நாட்கள் அதிகமா பேசப்படுது. ஒரு ஆணோட உடலுறவு கொள்றது, ஒரு பெண்ணோட உடலுறவு கொள்றதுன்னு கேட்கும் போதே முகம் சுழிக்க வைக்குது இல்லையா? அது எப்படி ஒரு ஆணுக்கு ஒரு ஆணை பார்த்து ஈர்ப்பு வரும், ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணை பார்த்து ஈர்ப்பு வரும்? பொதுவாவே நம்ம எல்லாருமே நேச்சர், இயற்கையால படைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா,
ஒரு ஆண் அவனோட ஆப்போசிட் ஜெண்டர் ஒரு பெண் அவனை பார்த்து ஈர்க்கப்படணும். ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து ஈர்க்கப்படணும். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும். அவங்க அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். இதுதான் இயற்கை. ஆனா இப்ப வந்த இந்த போனோ இந்த பானோ இதுதான் மக்களை அழிக்குதுன்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். நானும் அப்படிதான் நினைச்சேன். இதோட சயின்ஸ் தெரியாததுக்கு முன்னாடி புரியாததுக்கு முன்னாடி. இப்போ அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். 2019 5 லட்சம் பேரை வச்சு சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ஏன்னா அவங்களோட உடம்புல கே ஜீன் எதனா ஒரு ஜீன் இருக்கா, இதுதான் அவங்கள கேவா மாத்துதா அப்படின்றத பார்க்கணுன்றத அவங்களோட எண்ணம். ஆனா அந்த ரிசர்ச்ல எந்த ஒரு சிங்கிள் ஜீனும் ஒருத்தவங்கள கேவா மாத்திர முடியாதுன்றத கிளியரா சொல்லிட்டாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம 5 சின்ன ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து சேம் செக்ஸ் பிஹேவியரோட லிங்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் தாண்டி ப்ரீநேட்டல் ஹார்மோன்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்கு. அதாவது ஒரு குழந்தை ஒரு அம்மாவோட கருவுல இருக்கும்போது டெஸ்டோஸ்டிரான் இது போன்ற ஹார்மோன்ஸ் தான் அந்த பாடி மட்டும் இல்லாம மூளையும் ஷேப் பண்ணுது. ஏன்னா பிரெயின் இதுக்கு ஒரு முக்கியமான பகுதி இல்லையா, அதுதான் அந்த அட்ராக்ஷன் எமோஷன்ஸ் எல்லாத்துக்குள்ளே கனெக்ட் ஆகி இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப நான் ஸ்ட்ரெயிட் அப்படின்னா எனக்கு வந்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து அதிகமா இருக்கும். அந்த ஹையர் டெஸ்டோஸ்டிரான் லெவல் தான் ஒரு பெண்ணை பார்த்தா எனக்கு ஈர்ப்பு வரும். ஆனா எப்போ ஒரு ஆணுக்கு டெஸ்டோஸ்டிரான் லெவல் கம்மியாக இருந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாக இருக்கிறதோ அந்த ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்தால் ஈர்ப்பு வராது, இன்னொரு ஆணை பார்த்தால் தான் ஈர்ப்பு வருங்கிறது தான் அறிவியல். இந்த ஒரு விஷயம் தான் அங்க நேச்சுரலா நடக்கிறது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க என்னன்னா, எந்த ஒரு குடும்பத்துல ஒரு யங்கர் பிரதருக்கு அதிகமான எல்டர் பிரதர் இருக்காங்களோ அந்த குடும்பத்தோட யங்கர் பிரதர் அவங்க கேவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 15 to 29% பேர் கேவ் ஆனதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஸ்ட்ரெயிட் பீப்புள்ஸ், கே, லெஸ்பியன் இவங்க 3 பேரோட பிரெயினையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சயின்டிஸ்ட் ஷாக் ஆன ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. ஹைப்போதலாமஸ்ன்ற ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் தான் செக்ஷுவல் பிஹேவியரோட முக்கியமான ஒரு மேட்டர். அதோட ஸ்ட்ரக்சரே வந்து அங்க மாறி இருக்குன்னு சொல்றாங்க, வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி பிறந்துட்ட பிறகோ இல்ல அவங்க எதனா ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனாலயோ இல்ல போன்ல கண்டதை பாக்குறதுனாலயோ ஆகிறது கிடையாது. அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு செக்ஸ் அப்படின்னா என்னன்ற அந்த குழந்தை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெவலப்மெண்ட் முடிஞ்சிடுது. ஆனா இந்தியால ஸ்டில் சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து லீகல் கிடையாது. அவங்களால ஒரு குழந்தையும் அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா ஃபாரின்ல எல்லாம் நிறைய பேர் இப்ப வீடியோஸ் போடுறத பார்க்க முடியுது. அவங்க 2 பேருமே கே கப்பிள்ஸா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா இந்தியால அப்படி கிடையாது. இந்தியான்னு வந்துட்டோம்னா சப்போஸ் நீங்க கேவா இருக்கீங்க அப்படின்னா, எப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு கே பார்ட்னர் இருப்பாங்கல்ல, இப்ப நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ முக்கியமான சிக்னேச்சர் எல்லாம் பண்ண சொல்லுவாங்கல்ல. ஹஸ்பண்ட் பேஷண்டா இருந்தா ஒய்ஃபையோ, ஒய்ஃப் பேஷண்டா இருந்தா ஹஸ்பண்டையோ. ஆனா இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த எந்த உரிமையுமே கிடையாது. இப்போ கே கப்பிளா இருக்கவங்க ஒரு குழந்தைய அடாப்ட் பண்றாங்கன்னா அதுல இருக்க யாருன்னா ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த குழந்தைக்கு பேரண்டே தவிர இன்னொருத்தவங்க யாருமே கிடையாது. இவங்க 2 பேருமே சேர்ந்து ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ண முடியாது, இன்சூரன்ஸ்னு எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் தாண்டி ஹியூமன்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே தான் 1500 ஸ்பீசிஸ் அனிமல் ஸ்பீசிஸ்ல இந்த சேம் செக்ஸ்ன்றது நடக்குது. பேர்ட்ஸுமே இந்த சேம் செக்ஸ்ல ஈடுபடுதுன்னு தான் ரிசர்ச் சொல்லுது. நிறைய பேர் சொல்றாங்கல்ல இந்த போனு அதுல இருக்க பான் இதெல்லாம் பார்த்துதான் இவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்ட்டு. யோசிச்சு பாருங்க, அனிமல்ஸுக்கோ பேர்ட்ஸுக்கோ போனோ இல்ல பான் தான் என்னன்னே தெரியாது. இப்ப ஸ்டார்டிங்ல வந்த அதே பாயிண்ட்டுக்கே போவோம். ஒரு ஆண் ஏன் கேவா மாறறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு என்கிட்ட இருக்க ஒரே பதில், ஒரு ஆண் ஒருபோதும் கேவாக மாறப்படுவதில்லை, அவன் பிறக்கும் போதே கேவாகத்தான் பிறக்கிறான். ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். சில பேரால இது அறிவியல் பூர்வமா தெரிஞ்சிட்ட பிறகு ஏத்துக்க கூடியதா இருக்கும், இல்லை ஏத்துக்க முடியாமலும் இருக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இப்படிப்பட்டவங்களை ஒருபோதும் கலாய்க்காதீங்க. உங்களுக்கு பிடிக்கலாம் தள்ளி இருங்களே தவிர கலாய்க்க செய்யாதீங்கன்றத சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயங்கள்லாம் நீங்க இப்பதான் கேள்விப்படுறீங்க அப்படின்னா தம்ஸ் அப் எமோஜியை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி பல பேர் பேசாத புது டாபிக்ஸா நான் பேசும்போது அது ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபீட்ல வந்து நிற்கும். ஸோ இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்னொரு டிஃப்ரெண்டான டாபிக்கோட மண்டே சந்திப்போம். Until then, bye from Lokesh Vijay. Take care. Vata.